இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைகளில் விஜய் டிவி அவனை நாஞ்சல் விஜயனை சேர்த்திக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கி பேல எதுக்கு விஜய் டிவி உச்சிமோர் வருதுன்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க. அந்த பெண்ணும் இவன் நாஞ்சிலும் உறவு கொண்ட காட்சிகளை நான் யூடியூப்பில் பரப்பி உன்னை நாசப்படுச்சுன்னு மிரட்டினான். ரஜினியை முழுமையாக அறிந்தவன் புரிந்தவன் நான். 45 வருஷம் அவரோட இணைந்து பணியாற்றியவர்கள் எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க. அவர் அரசியலுக்கு லாயக்கற்றவர். கூட விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறார். இப்போ தொடர்ந்து அதிமுக நிலை என்ன ஆக போகுது? மூழ்கும் கப்பலா அதிமுக? அதிமுகவோ திமுகவோ மூழ்கும் கப்பல் அல்ல. இப்போ இவ்வளவு தூரம் திமுக தோத்தது இல்லை. ஒரு எம்எல்ஏவை தேவைக்கா அபகரிக்க முடிஞ்சுதா? எனவே இப்போ சொல்கிற மாதிரி இன்னும் தேவைக்கா தான் 50 வருஷத்துக்கு எல்லாம் போய் நீங்கள் இப்படியே போனோன்னு வச்சுங்க, ஒரு 2 வருஷத்துக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருந்தால் நாட்டினுடைய நடப்பு எப்படி முதல்வர் விஜய்க்கு தெரியும். செல்சூட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகரும் யூடியூபருமான திரு பைல்வான் ரங்கநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் நாஞ்சல் விஜயன் மேலே ஒரு புகார் ஒன்று எழும்பியிருக்கு. ஒரு பெண்ணை மிரட்டியதாக. அந்த புகாரினுடைய பின்னணி குறித்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாஞ்சல் விஜயனே ஒரு டீசெண்டான பார்ட்டி கிடையாது. அவர் திருமணத்தின் போதே அந்த சச்சரவு இருந்தது. ஒரு திருநங்கையை மணந்து கொண்டதாகவும் அவர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்ததாகவும், அப்புறம் இந்த பெண்ணு கிடைச்ச உடனே இந்த புது மனைவிக்கு தாலி கட்டிட்டார், குழந்தையும் பிறந்துருச்சு. அப்புறம் அந்த அம்மா சொல்லிட்டா, நீ தான் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு இல்லை, திருநங்கை எனக்கு கொடுத்த பணத்தினை திருப்பி விடுன்னு கேட்டால் அவரே சண்டை. இது ஒரு பெரிய பஞ்சாயத்து போச்சு. விஜய் டிவியே நாரிச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீ உனக்கு ஒரு புகழ் இருக்குது, பணம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்படி தில்லுமுல்லு பண்ணி சம்பாதிச்சு சொத்து சேரணும்? அது நிலைக்குமா? அதே மாதிரி இப்போ திடீர் சூர்யா என்பவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவங்க யூடியூபர் தானே அவங்க? ஆமாம், இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுட்ருக்காங்க. என்கிட்ட 2 லட்ச ரூபா கடன் வாங்கினான். 2 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு ஏமாற்றிவிட்டான். கேட்டதுக்கு நான் மாரியாவில் ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் கண்காட்சி நடத்துகிறேன், அங்கே வா அப்படி சொன்னான். போனேன். நான் ஒரு 4-5 சுடிதார் 2-3 சேரீ எடுத்தேன். இந்த 2000 ரூபாயில் கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன். அவன் சரின்ட்டான். வெளியே ஒரு 10 நிமிஷத்தில் துபுன்னு அவங்க கூட சேர்ந்த ஒரு 4 பேர் திருடிட்டாங்கன்னு என்னை பிடிச்சி போலீஸில் கொடுத்தாங்க. இது எப்படி? நான் போலீஸில் உண்மையை சொன்னேன். இப்போ அது கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைகளில் விஜய் டிவி அவனை நாஞ்சல் விஜயனை சேர்த்திக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கி பேல எதுக்கு விஜய் டிவி உச்சிமோர் வருதுன்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்வி தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அது திருட்டு பழியை சுமத்தி ஏன் அவங்க மேலே அவதூறு பரப்பணும்? இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வெஞ்சன்ஸ் இருந்ததா அவங்களுக்குள்ள? இல்லை திட்டமிட்டு மாதிரி ஏதாவது பரப்பப்படுறாங்களா சார்? இதை விட கேவலமாக அந்த பெண்ணும் இவன் நாஞ்சிலும் உறவு கொண்ட காட்சிகளை நான் யூடியூப்பில் பரப்பி உன்னை நாசப்படுச்சுன்னு மிரட்டினான். ஓகே, இவர் நாஞ்சல் விஜயன் மிரட்டி இருக்காரு. ஆமாம், பாவம் நாஞ்சல் விஜயன் மிரட்டியில் அந்தமா வந்துட்டாங்க. அதனால் இப்போ விசாரணை போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இது புகாராக மாறி இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, இவங்களுக்கான ஒரு ஃபேம் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அவங்க மேலே எவ்வளோ பேர் எவ்வளோ பழிசொல் வந்தாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான சமூகத்தில் மக்கள் ரசிகர்கள் கூட்டம் இருக்க தானே செய்யுது. அவங்களுக்கு ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள். ஏமாற்றாதே ஏமாற்றாதே
ஏமாறாதே ஏமாறாதே. கண்டிப்பாக சார். சார் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க கொஞ்சம் அரசியல் சூழ்நிலை பக்கமும் கொஞ்சம் வரலாம் அப்படின்றது என்னுடைய தாட்டு. என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வரவா வேணாமான்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நான் ரஜினியோட ஆசீர்வாதத்தின் தேர்தலாக வரேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. இப்போது ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நயினார் நாகேந்திரனை மீட் பண்ணார். எலெக்ஷன் முடிஞ்ச கையோட போய் ஸ்டாலினை மீட் பண்ணிட்டு வந்தார். அவருக்கு ரஜினிக்கு திடீர்னு ஒரு அரசியல் ஆர்வம் வந்து விட்டதா அல்லது ரஜினியை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை எப்படி பார்க்குறீங்க சார்? ரஜினியை முழுமையாக அறிந்தவன் புரிந்தவன் நான். 45 வருஷம் அவரோட இணைந்து பணியாற்றியவர்கள் எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க. அவர் அரசியலுக்கு லாயக்கற்றவர். அரசியல் அவருக்கு பிடிக்காது. சும்மா சினிமா ஓடணுங்கிறதுக்காக சரி ரசிகர்களை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லிட்டு இருந்தாரே தவிர அவருக்கு அரசியல் மீது ஆர்வம் இல்லை. ஏன்னா அரசியலில் யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் விமர்சிக்கக்கூடாது என்ற கொள்கை உள்ளவர் ரஜினிகாந்த். அது கலைஞராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் உறவாடுவார். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா இருந்தாலும் அவரோட உறவாடுவார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் அவரோட உறவாடுவார். எல்லோருக்கும் பிடித்தவனாக தான் இருக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுவார் ரஜினிகாந்த். எனவே அவரை அவ்வளோ சீக்கிரம் யாரும் வலையில் போட முடியாது. இது அவருடைய நெருங்கிய நண்பர் தமிழன்பன் சொன்னார். வரவே மாட்டார் சார், நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார். ஓகே. ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவி சமீபத்தில் ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்ததாக பேசப்பட்டது. உண்மையிலே இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதா அல்லது எப்போதும் போல அது ஒரு புரளியா சார்? இன்னமும் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படலை. அவர் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்துருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை மட்டுமல்ல வேறு யாரோடும் எனக்கு தொடர்பு கிடையாது, யார் அரசியல் இயக்கம் தொடங்கினாலும் அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதில் ஒருத்தர் தானே லதா ரஜினிகாந்த். லதா ரஜினிகாந்துக்கு அரசியல் ஆர்வம் இருக்கலாம், அது தப்புன்னு சொல்ல முடியாது. நீ வேணா தனியாக செஞ்சுட்டு போ அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்கலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லாமல் ரஜினியால் லதா ரஜினிகாந்தால் அரசியல் இயக்கம் நடத்த முடியுமா? அது முடியாது, வாய்ப்பு இல்லை. தெரியாமல் அந்த அம்மா அவசரப்படுவாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த பக்கம் ராகவா லாரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகவா லாரன்ஸு நிறைய அறக்கட்டளைகள் துவங்கி நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றார். அவர் ஒரு ஆன்மீகவாதி. ஏன்னா அவருக்கு சில நேரங்கள் அரசியல் ஆர்வம் வந்திருக்கலாம். அது அவங்க அம்மாட்ட போய் கேட்டிருக்காரு, இல்லைன்னா தொடங்குப்பான்னு சொல்லியிருக்கலாம். எந்த ஒரு மகனும் தன்னுடைய மகன் அரசியல் ஈடுபடணும்னா அந்த தாய்க்கு ஆசை இருக்கு தான் செய்யும். ரைட்டு. அது இப்போ விஜய்க்கு இருக்கிற புகழ் ராகவா லாரன்ஸ் இருக்கா? இல்லை. அப்புறம் அதாவது எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் தான். விஜய், அஜித் அடுத்தாப்பு தான் வர்றாரு. ஏன்னா அவர் அரசியல் வேண்டான்ட்டார். அப்போது அவர் குரல் கொடுத்து மக்கள் நம்பினார்கள், ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சார், முதலமைச்சர் ஆனார். ஒரு பேப்பரில் நான் ஒரு சின்ன ஒரு கிசுகிசு மாதிரி ஒன்று படித்தேன். விஜய் அரசியலுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சிஎம் ஆனதுனால ரஜினி கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கான வாய்ப்பு 2021 வந்தது, ஆனால் அவர் பயன்படுத்திக்கவே இல்லை. இப்போ அவர் ஃபீல் பண்ணுறாரு, கூட அந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து இல்லை உனக்கு செட் ஆகுதுன்னு சொன்னதுனால தான் அவர் ஒதுங்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இருந்ததாக படித்தேன். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அவருக்கு அரசியல் ஆர்வம் அப்போது இல்லை. 21 இல்லை. அதாவது எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்தார். பெருந்தலைவர் ஜி.கே. வாசனுடைய அப்பா கருப்பையப்பனாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், வாங்க நாங்கள் உங்களுக்கு இடம் தர்றோம், நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போது ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர் டாக்டர் கலைஞர். ஏப்பா அவர் சீனியர்ப்பா, அவர் ஏற்கனவே அனுபவம் உள்ளவர், நானாவது புது ஆள்,
ஸோ அவரை முதல் நாற்காலி அமரவங்கன்னு சொல்லி அவர் உட்கார வச்சு பிரச்சாரம் பண்ணார். அந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முழுமையான ஆதரவில் தான் முதலமைச்சரானார் கலைஞர். இதை அவரே பல முறை சொல்லியிருக்கார். ஆனால் அந்த சமயத்தில் மறுதளித்தவர், மறுத்தவர் இப்போ அந்த விசனத்தை சொல்வது அநாகரிகம். கண்டிப்பாக சார். சார் அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிமுக நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் அங்கே வந்து தாவைக்கலை வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்கலை வந்து இணைஞ்சிருக்கிறார். இப்போ தொடர்ந்து வந்து அதிமுக நிலை என்ன ஆக போகுது? மூழ்கும் கப்பலா அதிமுக? அதிமுகவோ திமுகவோ மூழ்கும் கப்பல் அல்ல. திமுகவும் படுதோல்வியை சந்தித்தது, அண்ணா திமுகவும் படுதோல்வியை சந்தித்தது. எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ந்து வெற்றிகளை சந்தித்தது அண்ணா திமுக. எம்ஜிஆர் ஒருவர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் முதல்வராக ஆக முடிந்ததா? இல்லை. ஜனங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, மக்களை நம்பினாங்க. அதே போல் ஜெயலலிதா மீது ஒரு அபரிமிதமான ஆதரவு இருந்தது. அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப உயர்வாக இருந்தது. அதாவது அம்மா உணவகம், இந்த சென்னையில் இன்னைக்கு தண்ணி தட்டுப்பாட்டை சரி செய்தவர் முதல்வர் ஜெயலலிதா. இந்த மாதிரியான பல விஷயங்கள் அவர் நல்லது செஞ்சார். சைக்கிள் கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது, எல்லாம் ஒரு ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, பல ஜென்ரேஷனுக்கு வாழ்வளித்தவர் ஜெயலலிதா. அவருடைய சில பல அசௌகரியங்களான நடவடிக்கைகளை அப்போ மக்கள் மறந்துட்டாங்க. மறுபடியும் அவருக்கே ஓட்டு போட்டார்கள். அவருடைய ஆட்சி நன்றாக இருந்ததன் காரணமாகத்தான் அவருடைய சீடர் எடப்பாடியும் 4 மாதம் வச்சுருந்தாங்க. இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. யார்? திமுகவினால. சரி, அப்படியே அவங்க இடையில கவுத்தாலும் மறுபடியும் அண்ணா திமுக தான் வரும். அதனால் பொறுமை காத்தார்கள். மறுபடியும் ஒரு தம் பிடிச்சி விளம்பரம் பண்ணாங்க, வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் என்னதான் தோல்வியை சந்திச்சாலுமே பார்த்தீங்க அப்படின்னா திமுக அந்த கட்டமைப்பு அப்படியே இருந்தது. பெரும்பாலான நிர்வாகிகள் இந்த மாதிரி போய் கொத்தா போய் அடுத்த கட்சியில் சேரலையே. ஆனால் அதிமுக போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் முதல் கொண்டு போய் தாவைக்கால இணைகிறாங்க அப்படின்னும் போது தோல்வியை மட்டுமே சந்திச்சு கொண்டு இருக்குது அதிமுக அப்படிங்கிற மாதிரி தானே எடுக்கப்படுது. இப்போ எது திமுக, எது அண்ணா திமுக, இல்லை எது தேவைக்கா? எல்லா கட்சியிலையும் அண்ணா திமுக இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் அண்ணா திமுக அமைச்சர்கள் இருக்காங்க. திமுகவில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? திமுகவில் அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள்? கலைஞர் காலத்தே வந்துட்டாங்க. அது அல்ல. எந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. யாரு? ஜேசிடி பிரபாகரன். மாண்பு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பயிலரங்கத்தில் தயவு செய்து உங்களுடைய ஒரே நடவடிக்கை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிடும், எனவே கவனமாகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கன்னு சொல்லியிருக்காரு. எந்த நேரத்திலும் மக்கள் மனம் மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாது. அதாவது ஏடிஎம்கே ஆட்சி வரும்னு நினைப்பாங்க, டிஎம்கே ஆட்சி வந்துடும். டிஎம்கே ஆட்சி வரும்னு நினைப்பாங்க, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுவாங்க. இப்படி தான் நடந்துச்சு. எந்த சமயத்தில் கருத்து கணிப்பு வெற்றி பெற்றது? இல்லவே இல்லை. மக்கள் கணிப்பு தான் வெற்றி பெற்றது. இங்கே பாட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு சில கூட்டணி கட்சிகளில் காசை வாங்கி போட்டு ஏதாவது பணத்தை வாங்க. நாம் அப்படியா இல்லை. மக்களோடு மக்கள் உலவி அவருடைய கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன். எனவே இப்போ இவ்வளவு தூரம் திமுக தோற்றது இல்லை. ஒரு எம்எல்ஏவை தேவைக்கா அபகரிக்க முடிஞ்சுதா? இல்லை. எனவே இரட்டை இலையில் இருக்கிறவன் இரட்டை இலையில் இருப்பான். அதாவது அற்ற குலத்து அறநீர் பறவைகள் ஓடும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இரட்டை இலைங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி. எனவே எப்போது உயிர் பெறும் அப்படிங்கிறத அவன் சொல்ல முடியாது. எனவே இப்போ சொல்கிற மாதிரி இன்னும் தேவைக்கா தான் 50 வருஷத்துக்கு அதெல்லாம் போய் நீங்கள் இப்படியே போனான்னு வச்சுங்க, ஒரு 2 வருஷத்துக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்காமே இருந்தால் நாட்டினுடைய நடப்பு எப்படி முதல்வர் விஜய்க்கு தெரியும்?
ஏங்க ஆமாம். ஜனநாயகம் இந்த நாற்காலியில் ஒரு கால் மீடியா பத்திரிகை அதை கண்டு பயந்து ஓடுறாரு. இவங்க தான் மோடி உதாரணமாக காட்டுறாங்களே. மோடி என்ன பத்திரிகையாளர்கள் சந்திச்சுட்டாரு, ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டா இருக்கிறாரு. அவர் பாட்டுட்டு அவர் வேலையை பார்க்கலையா? நாங்கள் பாட்டுட்டு எங்கள் வேலையை பார்க்குறோம், பத்திரிகையாளர்கள் தெரிஞ்சுட்டு போட்டோம் நாங்கள் என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்றது. இல்லை, மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்று சொல்வது பொய். வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், அவர்களுக்கு பதில் சொல்கிறார். அதனால் அதை வந்து தப்ப சொல்லக்கூடாது. என்ன, அதேமாரி மோடிக்கு பதிலாக பல இடங்களில் அமித்ஷா செயல்படுகிறார். இப்போ விஜய்க்கு பதிலாக எங்காவது ஆனந்தோ இல்லை ஆதவர்ஜனாவோ செயல்படுகிறார்களா? இல்லை. ஆதவர்ஜனா தானே பேசிட்டு இருக்காரு பிரஸ் மீடியாவில் ஃபுல்லாக தானே. என்ன பேசுறாரு? என்ன பேசுறாரு? அவரால் உறுதியாக எந்த தகவலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார். ஜெயலலிதா போலவே நடிகர் விஜயும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நாளைக்கு வெள்ளை அறிக்கை வரலாம். அந்த வெள்ளை அறிக்கை வந்த பிறகு திமுகவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அப்புறம் தேவைக்காவில் ஒரு பெரிய பரபரப்பான விவாதங்கள் நடக்கும். அப்போ தான் ஜனங்களுக்கு என்னன்னு புரியும். கண்டிப்பாக சார். அதுவரை பொறுத்துருங்கள். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.